இறைவனுக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தம் புதிய புத்தாண்டு வாழ்த்துக்களும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் கூறி என்னை சிறப்பு விருந்தினராக வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் பண்டிகை 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. போகி பண்டிகை என்பது பழையதும் புதியதுமாகவும், பொங்கல் திருநாள் புதுப்பானை கரும்பு மஞ்சள் கொத்து வைத்து சூரியனுக்கு படைக்கும் திருநாளாகும். மாட்டுப்பொங்கல் நிலம் முழுவ உதவும் கால்நடைகளுக்கு கொண்டாடும் நாள். காணும் பொங்கல் தாய் தந்தர்களையும் பெரியவர்களையும் ஆசி பெறுவது நம்முடைய இயல்பாகும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற தங்கத்துக்கு தங்கமே என்று நம்பிக்கைக்கேற்ப ஒவ்வொரு தமிழரும் மன மகிழ்ச்சியோடு கொண்டாடும் திருநாளால் தமிழர் திருநாள். இத்திருநாளில் உயிர்வான உணவு தரும் உழவனுக்கும் உறுதுணை புரியும் கதிரவனுக்கும் உழுது உழைக்கும் மாட்டிற்கும் நன்றி காட்டி கொண்டாடும் திருநாளாம் பொங்கல் திருநாள். தமிழர் போற்றும் நன்னாள், உழவர் போற்றும் பொன்னாள் என போற்றப்படும் பொங்கல் திருநாள் உழைக்கும் மக்கள் தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் சூரியனுக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் நாள் பொங்கல் திருநாள். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற பாரதியின் கூற்றுப்படி பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. உழவன் இயற்கைக்கும் நான் உழவனுக்கு நன்றி தெரிவிக்கும் நன்னாளே பொங்கல் திருநாள் ஆகும். தமிழர் தம் மண்ணின் பெருமைக்கும் அவர் தம் மரபுக்கும் புகழ் சேர்க்கும் திருநாள் பொங்கல் திருநாள் ஆகும். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏற்கையே ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் என்ற சொல்லிற்கேற்ப நாமும் ஒன்றாக சேர்ந்து உழைத்து நாடு வீடும் வளம் பெற எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான் என்றும் அமுத மொழிக்கு ஏற்ப இயற்கை தந்த வளங்களால் பெற்ற முதற்கனியை இறைவனுக்கு நன்றி காணிக்கையாக கொண்டாடுகிறோம். பொங்கல் விழாவிற்கு என்னை மீண்டும் தலைமை தாங்க படித்த இறைவனுக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்புத்தாண்டு 25 எனக்கு மிக பெரும் அதிர்ச்சி அளிப்பது என்னை விழா தலைவராக தெரிவு செய்துள்ளதுதான். என்னையும் அன்போடு நினைத்து என்னை இவ்விழாவிற்கு தலைமை ஏற்று நடத்த நீங்கள் அனைவரும் கொடுத்த சிறப்பான தருணத்திற்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து உறுத்தாக்கிறேன். இப்பொங்கல் விழாவினை ஒட்டி நடத்தப்பட்ட போட்டிகள், பொங்கல் தயாரித்த விதம், அதனை ஒட்டிய கலை நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது உண்மையாகவே தமிழன் என்ற உணர்வு என்னில் மேலோங்கி நிற்கின்றது. இவ்விழாவிற்கு தமிழர்களாகிய நமக்கு 3 முக்கியமான உண்மைகளை உணர்த்துகிறது. இயற்கையை பேணி பாதுகாக்க வேண்டும். நம் வாழ்வில் நமக்கு கிடைக்கின்ற எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். அறம் செய்து அனைவருடனும் ஒற்றுமையுடன் பழகி இருப்பதை எல்லாருக்கும் பகிர்ந்து தர வேண்டும் என்பதே. எனவே நாடு ஏற்றம் பெற நாம் ஒவ்வொருவரிடம் இருந்து மாற்றம் தொடங்கப்பட வேண்டும். மாற்றம் நம்மில் தொடங்கட்டும். மாநிலம் மகிழ்ந்து களி கூறட்டும். பொண்ணு விளைகிற பூமியோட விவசாயத்தை பொறுப்பாக கவனித்து செய்தோமடா. உண்மையால் உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மனப்பாற மாடு கட்டி பயக்காக போட்டு கண்ணு பத்து தமிழ் போட்டு பாடுபடு கண்ணு. மனப்பாற மாடு கட்டி மாய வர ஏறு போட்டி உழுது போடு சின்ன கண்ணு. பயக்காக்க உழுது போடு சின்ன கண்ணு. ஆத்தூரு டிக்கிடி சம்பா, ஆத்தூரு டிக்கிடி சம்பா பார்த்து வாங்கி நல்ல விலைக்கு. ஆத்தூரு டிக்கிடி சம்பா பார்த்து வாங்கி நல்ல விலைக்கு. நாத்து விலைக்கு நட்டு போடு சின்ன கண்ணு. தனியை ஏற்ற முடிச்சு இறக்கி விடு சின்ன கண்ணு. நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு. தனியை ஏற்ற முடிச்சு இறக்கி போடு சின்ன கண்ணு. கருத நல்லா விலை
வச்சு மருதஞ்சினால வச்சு அறுத்து போட்டு சின்ன கல்லு நல்லா அரிசி தூக்கி அறுத்து போடு சின்ன கல்லு மரப்பார மாறு கட்டி மாய வர ஏறு கூட்டி பயக்காத உழுது போடு சின்ன கல்லு அது கலைய போட்டு பாடு போடு சின்ன கல்லு. மீண்டும் ஒரு முறை என்னை இந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி என்னை மீண்டும் என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.